நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகளிலே புகையிலை பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாடு, அதாவது இந்த உலகத்திலே இந்த நாடு தான் முதல் முறையாக புகையிலை பிடிப்பதற்கு முற்றிலுமான தடையை விதிச்சிருக்காங்க. சோ அந்த நாடு எங்க இருக்கு, ஏன் அவங்க தடையை விதிச்சிருக்காங்க, என்னெல்லாம் அந்த தடையில இருக்கு, என்னெல்லாம் விதிமுறைகளை ஃபாலோ பண்றாங்க, என்ன தளர்வுகளா அந்த புகையிலை பிடிப்பதில் இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது புகையிலை தடை செய்த நாடு பத்தின தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். புகையிலை தடை செய்யப்பட்ட நாடு எந்த நாடு, ஏன் தடை செய்யப்பட்டது, என்ன தளர்வுகள்லாம் அங்க இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழக்கூடிய உலகத்துல எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு கட்டுப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க. சில நாடுகள் வந்து குடிக்க தடை வச்சிருப்பாங்க, சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுபானம் விற்கவே தடையா இருக்கும். அது போல நம்ம இந்தியாவோட பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல முழுக்க 100% பாத்தீங்கன்னா மதுவிலக்கு, அதாவது மதுபானத்துக்கே தடை இருக்கும், புகையிலைக்கும் தடையா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு நாடா பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் கொண்டதால ஒரு குறிப்பிட்ட மாநிலம் மட்டும் தான் தடையா இருக்கிறத தவிர, நாடுன்னு சொல்லும் போது நம்மளால வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. ஆனாலும் சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் சின்ன நாடாக இருந்தாலும் அது ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் பாத்தீங்கன்னா மாலத்தீவு உலகத்தின் புகையிலையை தடை செய்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாலத்தீவுல பாத்தீங்கன்னா முழுக்க புகையிலையை தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா புகையிலால ஒரு சமுதாயமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு. ஸோ அதனால அந்த அழிவுல இருந்து மீட்டெடுக்கணும்னு சொன்னா நாம தான் உலகத்துக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லிட்டு மாலத்தீவுல இந்த அரசாணையை வந்து பின்பற்றிருக்காங்க. ஸோ அரசாங்கம் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே மாலத்தீவுல முழுக்க புகையிலையை தடை செஞ்சிருக்காங்க. மாலத்தீவு இந்தியாவின் அண்டை நாடாக இருந்தாலும் மாலத்தீவு சுற்றிலும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு மாலத்தீவு வந்து ஒரு நல்ல உறவுல சுமூகமான ஒரு உறவுல தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மாலத்தீவுல இருக்கக்கூடிய அதிபர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய யாருக்குமே புகையிலை பிடிப்பதற்கோ இல்ல புகையிலை அவங்களுக்கு விற்பதற்கோ புகையிலை பயன்படுத்துவதற்கோ எந்த வித அதிகாரமும் கிடையாது. மீறி புகையிலையை அவங்களுக்கு யாருன்னா கொடுத்தாலோ இல்ல விற்றாலோ அவங்க மீது பயங்கரமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகப்படியான அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. புகையிலால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 80 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து புகையிலை புகையால் ஏற்படக்கூடிய புற்றுநோயால் இறக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேருக்கு மேல இறக்குறாங்கன்னா பாத்துக்காங்க. அந்த அளவுக்கு புகையிலோட ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இருந்தாலும் எல்லா நாடுகளும் புகையிலை வந்து பழக்கத்துலதான் இருக்கு, புழக்கத்தை வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உலகம் இருக்கக்கூடிய 195 நாடுகளிலும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் முன்மாதிரியாக மாலத்தீவு செயல்பட்டு சொன்னா உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். அங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு வயதுக்கு உட்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த புகையிலையை வந்து விற்க கூட தடை பண்ணிருக்காங்க. அங்க அந்த சேல்ஸும் பண்ணக்கூடாது, விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளா நீங்க போயிருந்தா கூட புகையிலையை உங்களால அங்க பயன்படுத்த முடியாது அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது. உண்மையாவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயத்த மாலத்தீவு இந்த உலகத்துக்கு முன்னோடியாக செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. மீறி மாலத்தீவுல புகையிலையை வந்து யாருன்னா சேல்ஸ் பண்ணாலோ இல்ல யாருன்னா வாங்கி அதை யூஸ் பண்ணாலோ இல்ல பயன்படுத்தினாலோ அங்க எந்த அளவுக்கு அபராதம் கேட்டீங்கன்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் 50,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூபியால. அது தோராயமா இங்க பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்ன்னு சொன்னா 2,90,00,000 ரூபாய் வந்து நம்ம இந்திய மதிப்புன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சிகரெட் அப்படின்னு சொல்றாங்க. சிகரெட் அல்லது வேப்பிங் டிவைஸ்களை அதை பயன்படுத்தினா 5,000 வந்து அவங்களோட ரூபியால வந்து அபராதமா, அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா 29,000 ரூபாய் இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க 2.5 லட்சத்துக்கும் மேலதான் அபராதங்களை விதிக்கப்பட சொல்றாங்க. ஒரு சிகரெட்டை பிடிச்சாலே 2.5 லட்சம் ரூபாய் நீங்க காசை கட்டினாதான் உங்களை அந்த சிகரெட் பிடித்த விதியில இருந்து உங்களை விடுதலை செய்யப்படும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகின்றது. இந்த அளவுக்கு அவங்களுடைய அபராத தொகை அதிக அளவுல இருக்கு. உலகளாவிய ஒரு பெரிய சுகாதார அச்சுறுத்தல் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புகையிலை பழக்கத்துக்கு நாங்க தடை வச்சிருக்கோம் சொல்லிட்டு மாலத்தீவு அதிபரே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மாலத்தீவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றிணைஞ்சு இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா மாலத்தீவு முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க முன்னெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில அவங்க வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால மாலத்தீவுல அதிகப்படியான சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும், அதிகப்படியான உள்ளூர் வாசிகளா இருக்கட்டும், புகையிலை பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைஞ்சிட்டு வராங்க. புகையிலை பயன்பாடு நோ ஃப்ரீ ஜோன் அப்படின்ற மாதிரி புகையிலையே பிடிக்க கூடாத இல்லாத ஒரு நாடாகவும் மாலத்தீவு விரைவில் மாறும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா
இந்த 195 நாட்டிலே புகையிலைக்கு தடை செய்யப்பட்ட ஒரு நாடு எந்த நாடு அப்படின்ற ஆச்சரியமான தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.